ஸ்ரீஜி மற்றும் அஜீஷ்க்கு ஆண்டவர் மூன்றாவது ஒரு அருமையான குழந்தையை கொடுத்திருக்கார். நல்ல அருமையான ஒரு பேர் அசென்சியோ ஜெபுலான். ஜெபுலான் என்ன அர்த்தம்? காட் ரிமெம்பரன்ஸ், அதாவது கர்த்தர் என்னை நினைவு கூர்ந்தார். அங்க சொன்னாங்கல்ல, யார் சொன்னது இந்த வார்த்தை? யாரும் சொன்னாங்கல்ல, கர்த்தர் என்னை நினைவு கூர்ந்தார். ஒருத்தர் சொன்னாங்க, நினைவு கூர்ந்ததுனால ஒரு குழந்தையை கொடுத்தார் ஆண்டவர். மீண்டும் ஒரு விஷயம் நினைவு கூர்ந்தார். யார் சொன்னது? யாருமே சொல்ல பாஸ்டர், நாங்களும். லேயால், வெரி குட். யா, அது மாதிரி அருமையான மகள் ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். ஏன்னா அது ஒரு அந்த சூழ்நிலை ரொம்ப எனக்குதான் தெரியும். அந்த அம்மா கண்ணீரோட கிட்ட அழுது, 3 மாசம் கர்ப்பவதியா இருக்கும்போது அழுதாங்க கிட்ட, ஒரு நல்ல வேலை கிடைச்சது பாஸ்டர், அது என்ன ஆயிடுமோ தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த சாட்சியெல்லாம் நான் நினைக்கும் போது கடந்த 7 மாதம் ஆண்டு அற்புதமாய் அருமையான மகளை நடத்தினார், அருமையான சகோதரனை நடத்தினார், குடும்பத்தை நடத்தினார். நாள்ல இப்படி கடந்து வந்து தேவ சமூகத்துல கொடுத்த குழந்தைய பிரதிஷ்டை செய்ய ஆண்டு கிருபை செய்திருக்காங்க. கர்த்தரை துதிக்கிறேன். இது first thing you should know, this is not a baptism, child baptism. அதை நீங்க you should make sure this is not child baptism. ரெண்டாவது, this is not christening. அது சிறு பிள்ளை ஞானஸ்தானமோ அல்லது பேர் வைக்கிற ஆராதனை அல்ல. ஆண்டு கொடுத்த அந்த பிள்ளையை தேவனுடைய சமூகத்துல கொண்டு வந்து அவருடைய சமூகத்துல பிரதிஷ்டை செய்யத்தக்கதாய் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தரை நினைவு கூர்ந்தார். நான் பட்ட பாடுகளுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம சங்கீத வாசிக்க 127 சங்கீதம் 4 வாசிக்கிறேன். நேற்று திரும்ப வாசித்தோம் இல்லையா? பிள்ளைகள் கர்த்தருடைய சுதந்திரம், கர்ப்பத்தின் கனியோ அவரால் கிடைக்க பலன். அந்த பலனை ஆண்டவர் கொடுத்தார். அந்த பலனை பெற்றெடுக்க ஆண்டவர் பலத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அதை நினைவு கூர்ந்து தேவசத்தில் கடந்து வந்து, என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், என்னை நினைவு கூர்ந்தார், எனக்கு ஒரு பலனை கொடுத்தார் சொல்லி அவருடைய சமூகத்துல கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்கிறது தான் இந்த பிரதிஷ்டை ஆராதனை. ஆனா தாயும் செய்யும் ஏற்று காட்டுல பிரித்தெடுக்க ஆண்டு கிருபை செய்தார். அல்லேலூயா. அதை நினைவு கூர்ந்து தெய்வ சமூகத்துல, அது ஆண் குழந்தையா இருக்கலாம், பெண் குழந்தையா இருக்கலாம், அந்த குழந்தையை கொண்டு வந்து சமர்ப்பித்த ஆண்டவரே, நீர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், நீர் கொடுத்த ஒரு சந்ததி, நீர் கொடுத்த ஒரு பரிசுன்னு சொல்லி தேவத்தை கொண்டு வந்து தேவத்தை வைத்து ஜெபிக்கும் போது அது குழந்தைக்கு ஆசீர்வாதம், குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ அப்படி கொண்டு வந்து வைக்கும் போது ஒரு சில காரியங்களை நாம் நினைக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு குழந்தை பெற்றெடுக்க பலனை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், அந்த குடும்பத்துக்கு அது மூலமா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், ஒரு சந்ததி ஆண்டவர் உருவாக்க கிருபை செய்தார். அந்த சந்ததி உன்னை நம்பி கொடுக்கப்பட்டது, ஸ்ரீஜியை நம்பி கொடுக்கப்பட்டது, அஜீஸை நம்பி அந்த சந்ததி கொடுக்கப்பட்டது. அப்ப நீ எப்படி அந்த சந்ததியை வளர்த்து எடுக்கணும்? அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுதான் இன்றைக்கு நான் சொல்ல வேண்டும். ஆண்டனுக்கு கிருபையா கொடுத்தாரு, இது எப்படியாவது வளர்த்து எடுக்கணும், இது எப்படியாவது இருக்கட்டும், எப்படியாவது வளர்ந்தோம், அவ்வளவுதான். அந்த நாட்டுல நாம் வளர்ந்தோம் இல்லையா? நான் வளர்ந்தது எப்படினாங்க, எங்க அப்பா ஒரு மூலையில எங்க அம்மா ஒரு மூலையில வேலை செஞ்சாங்க. எப்போ ஒரு மாசம் வந்தாலும் எங்க அப்பா அம்மா பாப்போனாங்க, வருவாங்க, எல்லாத்தையும் வாங்கி போட்டு போவாங்க. காலத்தை போவாங்க, அது ஒரு 2 மாசம் பார்த்து திரும்பி வருவாங்க, வாங்கி போடுவாங்க, போவாங்க. இப்படிதான் நாங்க வளர்ந்தோம். எங்களை பார்த்து நாங்க 3, நான் என் சகோதரி, என் தம்பி 3 பேர் தான் இருந்தோம். ஒரு பெரிய வீட்டுல நாங்க 3 பேர் தான் இருந்தோம். வேற யாரும் கிடையாது. நான் தனியா படுத்துவோம், தனியா ஸ்கூல் போவோம், தனியா வருவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் எங்களை காப்பாற்றி நடத்தினார். அல்லேலூயா. இல்லையா? அப்போ எப்படியோ வளர்ந்துட்டோம். எப்படியோ சபைக்கு அருவாங்கல வீட்டை வாங்கி எங்களை அங்க வச்சுட்டாங்க. அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. நாங்க சண்டேல சர்ச்சுக்கு போவோம், வருவோம். இவ்வளவுதான். இப்படிதான் நாங்க வளர்ந்தோம். இன்றைக்கு ஆண்டு சகல சம்பவத்தை ஆண்டு கொடுத்துருக்க, எல்லாத்தையும் கொடுத்துருக்க ஆண்டு. அப்போ நாம் செய்ய வேண்டிய காரியம், குழந்தைகள் எப்படி வளர்க்க வேண்டும், அது விசேஷமான ஒரு காரியம். ஒன்று, கர்த்தருக்கு ஏற்ற பாதையில பிள்ளைகளை வளர்க்கணும். முதலாவது பெற்றோர் செய்ய வேண்டிய காரியம். சோ இது பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற பாதையில வளர்க்கணும், முதலாவது. 2வது காரியம், கர்த்தரை வார்த்தையை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் கர்த்தரை வார்த்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். 3வது காரியம், சபைக்கு ஒழுங்கா பிள்ளைகளை கொண்டு வரணும். ஐயோ, எனக்கு நைட் டியூட்டி பாஸ்டர், எங்க பிள்ளைய கொண்டு வந்து கணவர் கூட அனுப்பு. அது கணவர் லேட்டா வருவாரு, சரி வேற யாரும் கூட அனுப்பு. பிள்ளைகளை சபைக்கு கொண்டு வரணும். பிள்ளைகள் சபையில வளர்க்கப்படணும். 3, சபைக்கு நீ போல அப்படின்னா கூட, இல்ல உனக்கு உடம்பு சரியில்லை கூட, பிள்ளை என்ன பண்ணும், யார் கூட அனுப்பணும். உனக்கு சபைக்கு கொண்டு வரணும். சபைக்கு என்னால வர முடியல அப்படின்னாக்கா யார் கூட சபைக்கு அனுப்பணும். அப்படின்னா மொத்தத்துல சபைக்கு பிள்ளை வரணும், சபையில பிள்ளை வளர்க்கப்படணும். 4,
எல்லா ஆராதனைக்கும் குழந்தைகள் சபையில காணப்படும். ஆராதனை தானே இல்ல, எல்லா ஆராதனைக்கும் குழந்தைகள் அங்க இருக்கணும். குழந்தையோட பங்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஆராதனை நம்ம எப்படி ஆராதிக்கிற பிள்ளைகள் பார்க்கணும், எப்படி பிரஸ்தாவில நிரம்புறது பிள்ளைகள் பார்க்கணும், எப்படி அந்நிய பாஷை பேசுறது பிள்ளைகள் பார்க்கணும், எப்படி இங்க ஆராதனை வீரர் ஆராதனை நடத்துறது பிள்ளைகள் பார்க்கணும், எப்படி அந்த அண்ணன் வந்து கீபோர்டு வாசிக்கன்னு பார்க்கணும், எப்படி இந்த பக்கம் இந்த அங்கிள் எப்படி பாடுறாரு, இந்த ஆண்டி எப்படி எல்லாம் பாடுற பிள்ளைங்க பார்க்கணும். பார்த்து பார்த்து பிள்ளைகள் வளரணும். நாளைக்கு நான் சொல்ல கூடாது ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் கொயர் அப்படின்னு சொல்றேன், அது தானா வரணும். நான் கொயர்ல ஜாயின் பண்றேன், நான் மியூசிக் போடுறேன், நான் வந்து பாட்டு பாடுறேன், அது தானா வரணும். அப்படி பிள்ளைகள் வளர்க்கப்படும். சபைக்கு கொண்டு வந்தாதான் அது நடக்கும். சபைக்கு கொண்டு வராம அது நடக்க சான்ஸ் இல்லை. அடுத்தது பிள்ளைகளோடு சேர்ந்தப்படும் வேதத்தை வாசிக்கும். நீங்க சரி சாம் 23 வாசி அப்படி கிச்சன்ல போய் நீங்க சமையல் செய்யக்கூடாது. அது வாசிதான் பார்க்கணும். அது சொல்லும், நான் வாசிட்டேன். எப்போ வாசித்த? அப்பவே வாசிட்டேன் மம்மி அப்படின். அதெல்லாம் நம்ம உட்காந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் பிள்ளையோட ஸ்பெண்ட் பண்ணி சங்கீதம் 23 என்ன பண்ணும் வாசி வைக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சாப்டரை என்ன பண்ணணும், ஒரு பகுதியை என்ன பண்ணணும், பிள்ளையோடு அமர்ந்து வாசிக்கணும், பிள்ளையோடு சேர்ந்து ஜெபிக்கணும். 3 பிள்ளைகள் சொல்லணும், இயேசுவை மாத்திரம் கர்த்தரை மாத்திரம் தான் ஆராதிக்கணும்னு தெளிவா சொல்லி கொடுக்கணும். நான் இந்த ஸ்கூல்ல படிக்கிறேன், நான் இந்த ஸ்கூல்ல படிக்கிறேன், இவன் என் ஃப்ரெண்டு அவன் என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு கண்டதெல்லாம் நம்ம ஆராதிக்க கூடாது. இயேசுவை மாத்திரம் தான் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. we should make sure that the children taught to worship Jesus. Hallelujah. இயேசுவை மாத்திரம் ஆராதிக்கணும். அதை நம்ம தெளிவா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து ஆண்டு கொடுக்கிற காரியங்கள். இது பெற்றோருக்கு ஒரு கமிட்மெண்டா காணப்படும். இது உங்க வாழ்க்கையில வந்து இந்த நாள்ல இருந்து புதர்ச்சியா காணப்படும். என் பிள்ளைய இப்படிதான் வளர்ப்பேன், நானு கர்த்தருக்கு ஏற்ற பாதையில வளர்ப்பேன். அது மாத்திரம் இல்ல, பாருங்க இன்னும் சில காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு. சில்ட்ரன் காட்ஸ் கிஃப்ட் அல்லது காட்ஸ் பிளெஸிங். பிள்ளைகள் கர்த்தருடைய சுதந்திரம் அல்லது கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த சந்ததியினவே ஆசீர்வாதம். கர்த்தர் சந்ததி கொடுக்கிறான்னா அது ஆசீர்வாதம். பாருங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11, 18, 19 3 வசனம் வாசிங்க. டக்குன்னு வாசிங்க. அன்னாள் அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். எப்படி போஜனம் செய்தாள்? அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இல்ல, அவ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டா. அடியாளுக்கு உங்களுடைய கண்களில் என்ன கிடைச்சது? தயை கிடைச்சது. இனியா துக்கமா இருக்க மாட்டேன், போனா சாப்பிட்டா சந்தோஷமா இருந்தா. இதுதான் நம்ம செய்யணும். இதுதான் விசுவாசம், இதுதான் நம்பிக்கை. 18 அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை என்ன பண்ணாரு? நினைத்தருளினார். நம்ம தேவ சமூகத்துல போய் தேவ சமூகத்துல நம்முடைய காரியங்கள் சொல்லியாச்சு இல்ல, ஆண்டவர் சமூகத்துல சொல்லியாச்சு. அதான் ஒரு செய்தியில கேட்கும் போது எல்லாரும் வந்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட் போறதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சாங்களாம். எல்லாரும் வந்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட் போட்டாங்களாம். அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் போட்ட பாக்ஸ் தொட்டு இந்த மாதிரி ஜெபம் பண்ணாங்களாம். ஒரு பாட்டி வந்து சொன்னாங்களாம், எப்பா எனக்கு வந்து எழுத தெரியாது படிக்க தெரியாது, நான் என்ன பண்றது அப்படின்னா நீ ஏதாவது பண்ணுமா அப்படின்னாங்களாம். அப்புறம் அந்த மாதிரி யாருன்னா வச்சு எழுதி அதை போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு அந்த அம்மா போச்சேன். அப்புறம் ஜெபிச்ச பிறகு அந்த அம்மா கூப்பிட்டாங்க, அம்மா நீங்க வாங்க, நீங்க போட்டுருக்கீங்களா அதுல அப்படின்னா, இல்ல நான் போடல அப்படி. என்னதான் பண்ணீங்க? அது என்ன படிச்சான், அந்த பாக்ஸ்ல சந்து இருக்குது இல்லையா, பாக்ஸ்ல சந்து இருக்குல்ல மேல, அந்த சந்துல போயிட்டு தான் எல்லா பிரச்சனையும் சொல்லிச்சான். அந்த பாக்ஸ்ல போயிட்டு அந்த சந்துல தன்னுடைய எல்லா பிரச்சனையும் சொல்லிச்சான். எழுத தெரியாது, படிக்க தெரியாது, மத்தவங்க சொன்னா மத்தவங்க என்ன நினைப்பான்னு தெரியாது. அதனால என்ன படிச்சான், அது அந்த சந்துல போயிட்டு இதெல்லாம் என்னுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லிச்சான். இதான் விசுவாசம். அல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டவர் சந்திப்பார். நீ நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல நீ வார்த்தையை சொல்லும் போது, உன் விண்ணப்பங்களை வைக்கும் போது கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார்.
உன்னையும் ஆண்டு நினைக்க அவர் போதுமானவராக. கைகளை ஊத்தி கர்த்தரை மகிழ்ந்து ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தது பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 2:22 வாசிங்க. 22:20. மோசேயின் நியாய பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எண்ணப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கும். நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கொண்டு வரோம். இதை உடனே நம்ம நினைக்கிறோம், பிள்ளைய அப்படின்னா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி இல்லை, அது இல்லை. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கல, கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் என் பிள்ளையை பெற்றெடுக்க பலனை கொடுத்தார், பிள்ளையை கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளையை பாதுகாத்தார், தாயை பிரித்தெடுத்த அந்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்படியாய், அந்த ஆண்டவர் சமூகத்துல பிரதிஷ்டை செய்யும்படியாய், நன்றி சொல்லும்படியாய், கொடுத்த பிள்ளையை நான் இப்படி எல்லாம் வளர்க்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பிரதிஷ்டை செய்யும்படியாய் குழந்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஹல்லேலூயா. சபை அமருங்க. அருமையான குழந்தை அசென்சியோ ஜெபுலானை நாளிலே கூட தேவ சமூகத்தை பிரதிஷ்டை செய்யத்தக்கதாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அருமையான குடும்பம், அஜீஷ் மற்றும் ஸ்ரீஜிக்கு ஆண்டு கொடுத்த கிருபியா கொடுத்த ஒரு ஆண் பிள்ளை நாளில் தேவ சமூகத்துல பிரதிஷ்டை செய்யத்தக்கதாக நாம் கடந்து வந்திருக்கோம். நம்ம எல்லாரும் கண்ணில் மூடி ஒரு விஷயம் நாம் ஜெபிப்போம். அருமையான சகோதரி ஜெபிக்கும் போது அருமையான மகளோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி பிள்ளைக்கு நேராய் காட்டுவோம். எல்லாருடைய கரங்களை உயர்த்தி காட்டுவோம். Thank you Lord. நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரக்கம் நிறைந்த தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ராஜா இயேசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில் அப்பா உமது சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. ஏசப்பா, நீர் அருமையா கொடுத்தப்பா அந்த பிள்ளை உமது கரங்களிலே தருகிறோம் ராஜா இயேசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா. அப்பா அந்த பிள்ளையை நீர் கொடுத்ததற்கான நோக்கத்தை அப்பா நீர் அறிவீர் ராஜா அப்பா. அதன்படி அந்த பிள்ளைகளை அவர்கள் பெற்றோர்கள் வளர்க்க வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் தாராளமாய் கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. அப்பா பெற்றோரை ஆசீர்வதிங்க தகப்பனே. பிள்ளையை நடத்த வேண்டிய வழியிலே நடத்த வேண்டிய கிருபையை நீர் கொடுங்க ராஜா அப்பா. அந்த பிள்ளை ஆண்டவரே எங்கள் தேசத்திற்கும் சபைக்கும் சாட்சியுள்ள பிள்ளையை வளர என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் சபையார் எல்லாருமாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா வானத்தின் ஆசீர்வாதங்களை அப்பா, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை, பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை பிள்ளைக்கு ஆண்டவரே நீர் தாராளமாக கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. முற்றுமாய் நாங்கள் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் ஜீவனால நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். நம்ம அருமையான குடும்பத்தை குழந்தைக்காக ஜெபித்தோம். இந்த வேளையில அருமையான குழந்தையை நாம் பிரதிஷ்டை செய்வோம். அருமையான குழந்தை ஆண்டு கொடுத்த ஒரு அருமையான குழந்தை அசென்சியா ஜெபுலான், அருமையான குழந்தை ஆண்டு கொடுத்துக்க. அந்த குழந்தை நாள்ல நான் தேவ சமூகத்துல பிரதிஷ்டை செய்யத்தக்கதாக அருமையான பெற்றோர் நம்ம கடந்து இருக்காங்க. அருமையான குழந்தை நாள்ல ஆண்டு சமூகத்துல வைத்து ஜெபித்தோம். மாத்திரமல்ல ஒரு வார்த்தையை வாசிப்போம். நீதிமொழிகள் 23 அதிகாரம் 24-25 2 வாசிப்போம். ஜெபித்து நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவள் மகிழ்வார். ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவர் கொடுத்த அந்த அருமையான குழந்தை நிமித்தமாய் பெற்றோர் மகிழ்வார்கள், சபை மகிழும், சமுதாயம் மகிழும். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் நாமத்தை. அருமையான குழந்தைக்கு நன்றி செலுத்துறோம். அசென்சியா ஜெபுலானை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி. இந்த குழந்தை பிதா குமார் நாமத்தை வாழ்த்தி ஆசிரியத்து நாமத்துக்கு பிரதிஷ்டை செய்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதோ இந்த பிள்ளை மற்ற குழந்தைகளோடு கூட இணைந்து இந்த சபையில் வளர்த்தக்கான கிருபையை பாக்கியத்தை தரும்படிக்காய் ஜெபித்து இந்த பிள்ளை பிதாவுக்கு வாழ்த்தி ஆஸ்வதிக்க, இந்த குடும்பத்தை ஆஸ்வதிக்க, அருமையான பெற்றோரை ஆஸ்வதிக்கிறாரு. தொடர்ந்து வழித்துக்கு ஆஸ்வதிங்க. இயேசுவின் ஜெபங்கள் பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கண்ணில் மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமா கட்டளை கடவர். ஆமென்
ஆமென் ஆமென் ஹalleluya 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 தேவன் தாங்கள் ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. Praise the Lord. ஒரு அருமையான குழந்தை அசென்ஷியோ ஜெபுலான் டெடிகேட் பண்ண நிமித்தமா அருமையான குடும்பத்துக்கு இந்த குழந்தைக்கான சர்டிபிகேட் கொடுக்க ஆண்ட கிருபை செய்த கத்தர் கையில தட்டி கத்தராம